ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டே நான் தான் உங்க கிருபா, என் தம்பி ஒரு பாட்டு பாட வரான். ஏங்க பாடுறா. ஊரும் பிளட் 10,000 நாராவ கொண்டு அச்சாடு நீ எத்தனையோ வருத்தங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மேல பாடினா தாங்காது. இன்று திருவிழாக்கு வருகை தந்திருக்கும் பெருமக்களுக்கு வணக்கம். அன்னைக்கு நம்ம எவ்வளவு கிளீனா போனோம். அதே இல்ல கிளீனா சொல்லு. இன்று திருவிழாக்கு வருகை தந்திருக்கும் பெருமக்கள் மக்கள் மகாஜனங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று பேகூர்ல கறி சோறு விருந்து போட்டு இருக்காங்க. என்ன திருவிழா மேட்ரு இதெல்லாம் பேசுங்க. கறி சோறு என்ன நான் சொல்றேன், சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன்ல ஏதோ ஒரு மேட்ரு பண்ணிருக்காங்க, கபாப் ஒன்று போட்டிருக்கான், அதெல்லாம் நான் சொல்றேன். ஆமி என்னன்னு மட்டும் நீ சொல்லு. லாஸ்ட் டைம் நம்ம வம்சாரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஊர் ஜாத்திரை. இது வந்து அண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஏரியால சோறு போட்டு போறோம்பா. இருப்பா போட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஏரியா பக்கத்துல அண்ணம்மா உட்கார வச்சுக்கிறாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ரோ நமக்கு தெரிஞ்ச சிக்கன் பிரியாணி நினைக்கிறேன், ஸ்மெல் தூக்குது. ஒரு நிமிஷம் இரு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அங்கிள், அவர் பேர் லக்ஷ்மண். அவர் தான் கால் பண்ணிட்டு நீங்கள் வாங்கப்பா இங்கே வந்து பண்ணுங்க செம்மையா இருக்கும்னு சொன்னார். நம்ம கிளம்பி வந்தாச்சு, உள்ள போறோம். இப்போ போனோன்னு சாமியை பார்த்துடலாம். சாமியை பார்த்துட்டு பொறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் பண்ணாம்பா, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இரு எங்க பாருங்க, வா சார் இப்போ என்ன பண்றோம், நேரா உள்ள போலாம். உள்ள போயிட்டு சாமி ரெண்டு கையெழுத்து கும்பிட்டு. ஏன் சாமி வேணாம், சாமி கும்பிடலாம். நீ சாமியை போய் பாரு, நான் சௌர போய் பார்க்குறேன். ப்ரோ கேமராமேன் ப்ரோ, நீங்க அவரை ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன ஃபாலோ பண்றீங்களா? அவரை ஃபாலோ பண்ண போறீங்களா? சரி போங்க. அவன் என்ன ஃபாலோ பண்ண சார், நான் டேஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். இருப்பா ஒரு நிமிஷம் பொறு. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் போய் சாமியை பார்த்து. ஏமா பீஸ் காலி ஆயிடுச்சுன்னா நிறைய இருக்கும்பா, நீ கவலைப்படாத. நான் சொல்றதை மட்டும் கேளு. உள்ள போறோம், ஆத்தாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு பொட்டு எடுத்து வச்சுக்கின்னு அப்படியே முடிச்சுட்டு உள்ள போயிடலாம். இங்க பாரு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படியே கேட்க மாட்டேன். என்ன சாமி? அண்ணம்மா. ஆமா அண்ணம்மா. ஓகே போலாமா? வந்துரு. ஏவா சோறு மட்டும் என்ன போட்டுருக்காங்க, செருப்ப கழட்டு. அது ஷூ. பாபா என்ன பண்ற? ஷூ கழட்ட. நீ எப்ப கேட்ட தெரியுமா என்ன சாமின்னு சொல்லிட்டு? அம்மா தான் அண்ணம்மா என்ன சொல்லு? சோறு போடுறவங்க. ஆமா, அதான் அதுதான் பிரியாணி போடுறாங்க. அதுதான் பிரியாணி போட்டுக்கிறாங்க. அண்ணம்மா நம்ம ஊர்ல எல்லாம் இதெல்லாம் செம்மையா பண்ணுவாங்க. தலைமை அடுத்த பலிக்கு போறாங்க. சாமியை மட்டும் கும்பிட்டு போதும். பிரியாணியில் பீஸ் நல்லா கிடைக்கணுமா? ப்ரோ அங்க வந்து அப்படி போனா அங்கதான் பிரியாணி போடுறாங்க. நான் போய் பார்த்துட்டேன், வா பார்க்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் சார், அப்ப உள்ள போயிடலாமா? இல்ல அண்ணம்மா பீஸ பார்த்தாதான் என் மனசு ஆறும். வா. அண்ணம்மா அப்படியே சோற வாரி கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர்தான் பாருங்க வந்துருச்சு. நம்ம அண்ணன் அப்பல இருந்து நம்ம கூடவே சுத்திட்டு இருந்தாரு. இப்பதான் வந்த உடனே குச்சாச்சு. செம்மையா இருக்குதுல்ல? போடுங்க. ஃப்ளேவரே செம்மையா இருக்குதுல்ல? ஆமா. ஈரியா சாமிக்கு என்ன படல போட போகுது? சாமிக்கு கூட்டு போறதுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு 4 தட்டு. யோ நான் காலை சொன்ன தெரியுமா?
நான் காலை சொல்லியா வந்தேன் ப்ரோ. அங்க இருந்து வந்த உடனே இந்த கவர்ல நான் அப்பதான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன். போன ஆரம்பிச்சிட்டாங்கடா டேய். ஆமா நம்மளுக்கு அங்கேயே ரெடி ஆகிட, நீ கவலைப்படாத. இப்போ இரு இங்க பாருங்க ரொம்ப பதற மாதிரி இருக்குது எனக்கு. பயங்கர பதறல் ஒன்றும் பதறல. அதை மாதிரி கியூல நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீஸுக்கு எல்லாம் காண்டாயிருவா. வா சரி, நம்ம ஸ்டோர் வாங்கினா உட்காந்துடலாம். ஓகேவா? அப்படியே பின்னாடி வந்துரு. டேய் என்னடா இப்போதான் பார்த்தா அதுக்குள்ள அங்கே பாடுறா கியூவை. ஆமா, அது மணமகள் அறை. சரி, அது ஆம்பளை, அது ஜென்ஸ், இது லேடிஸ். ஆமா, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. அரிசி மாடு வடையிலமா பிரவீன்? அது இல்லை பிரவீன், முக்கியமான டீலு. செம்ம சூடா இருக்குது. பிரியாணியும் சூடு. எனக்கு எப்படி தெரியுமா, உடம்பு கொதிக்கிற மாதிரி ஆகுது. அதாவது அடிக்கிற வெயில்ல சூடா பிரியாணி தூணி ரைத்தா போடுவாங்களாப்பா? ரைத்தாலாம் போட மாட்டாங்க. ரைத்தா குத்தாங்க. கபாபே காலேஜ்னு பேசிக்கிறாங்க. கபாபு காலி ஆயிடுச்சா? ஆமா, நான் தற்கொலை பண்ணிப்பேன். அப்புறம் கபாபு எல்லாம் நீங்க எனக்கு பிரியாணியில் பீஸ் கூட தண்ணி போடுங்க, எனக்கு கபாப் வேணும். முதல்ல கபாப் போடுறாங்க. என்னதான் வீட்டில் சமைச்சாலுமே வந்துட்டு இந்த மாதிரி கியூவில் நின்று அச்சின் பூச்சின்னு வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் ஒரு வரும் தெரியுமா? அது ஏன் தெரியுமா? இப்போ நானும் அவ்வளோதான். நம்ம வீட்டில் நம்ம ஊரில் இந்த கூழ்லாம் ஊற்றுவாங்க தெரியுமா? இந்த கூழ் ஊற்றுறது. சில பேர்லாம் வந்து ஏற அப்படின்னா அவங்க ஊரில் பண்ணுவாங்க. அப்போ பசங்க வந்துட்டானுங்க. யாரும் பசங்களா? ஆமாம், நம்ம பசங்க, ஏரியா பசங்கப்பா. நான் அப்போலேருந்து ஃபோன் பண்ணுறேன்டா உனக்கு. ஆமாவா? நைட்லாம் தூக்கம் வரலாம் பார்த்தா அவருக்கு. நைட்லாம் எவ்வளோ பீஸ் போடுவாங்களா மட்டும் தூக்கம் வரல போக்கு. ஸோ நைட்லாம் தூக்கம் வரல. இன்னைக்கு பிரியாணி எப்படி இருக்க போதும் அப்படின்னு. சரி, நான் என்ன சொல்ல வந்து கொஞ்சம் பேச விட. சரி பேச. இந்த ஊர்லெல்லாம் பண்ணும்போது அதை அப்படியே மக்களாக ஒன்றிக்கும் போது ஒரு லெக் பீஸ் ஒன்று கூட ஒரு பயங்கரமாக ஒன்று போட்டாங்கப்பா. அந்த பீஸ் மட்டும் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தெய்வமே, இருக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த பீஸ் மட்டும் எனக்கு வர வச்சிருப்பான். இது அந்த பெரிய பீஸா? ஆமாம், அந்த பெரிய பீஸ். அவர் மட்டும், இந்த சாமி மட்டும் இருக்கிறது உண்மைனா அந்த பீஸ் எனக்கு தான் வரணும். நீ ஒரு நாள் ஒரு பாட்டு பண்ண ஞாபகம் இருக்குதா? தேங்காய் பூரி குருமா, வாயிலே குத்துனாதான் குருமா உனக்கு வாயிலே குத்துனாதான் குருமா, உனக்கு வாந்தி பேதி தான் வருமா. எனக்கு ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நான் பாட்டு கத்து என்னடா ஏதோ குருமா பர்மா, நானே குருமா பர்மா வரவே இல்லை. ஏரியா இப்போ நம்ம அப்லோடிங்காக வந்திருக்கோம். இந்த நேம் டவுன்லோடிங் வேணாம். கேமரா ஆனாக்கி தான் முடிச்சு பார்த்துருவா. அப்படியா? அப்பா இதுக்கு மேலே பாட்டி தாங்காது. நான் அங்கே போய் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ இங்கே வெயிட் பண்ண, ஃபன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதை கொடுத்துருங்க. இன்னும் ஒன்று வேணும். மேட்ச் வந்துடுறா முத்து. அவன் எங்க பிரவீன்? லைன் மே நான்வெஜ் சிக்கன் பிரியாணி. எங்க மாப்பிள்ளை ஏன் மச்சான் சோறு மாட்டிக்கிச்சு வா மச்சான். அப்படியா? சார் அங்க உட்காந்துக்கிட்டுமா? அங்க உட்காந்துக்கிறேன். வந்துரு. வா. அதாவது நான் போய் குறுக்கால பூந்து வாங்கி வந்துட்டேன். அவன் இன்னும் மாட்டிக்கிறான். சமவேல இருக்குதுல்ல நகர மாட்டேன். மாப்பிள வாங்கிட்டியா? தூக்கின்னு வந்துட்டேன் மாப்பிள. நானும் 3 தூக்கின்னு வந்துட்டேன். மாமாப்பிள இன்னைக்கு ஒரு வேட்டை, இன்னைக்கு ஒரு புடி. நகரேன்.
நான் போனேன்னா அவன்கிட்ட கேட்டேன், அட இந்தாப்பா வாங்கிப்பா அப்படின்னாரு. அது யாரோ அவங்க யாரோ இவர் வந்திருந்தாரு. இரு இப்போ பாரு. சரி நான் அப்பயே நம்ம அப்படியே சமைச்சேன் பாத்தியா? சரி இப்போ டிராகன் படத்துல அவனுக்கு இது சொல்லுவான் பாரு, ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் ஃபுட்ஸ் வந்தாலுமே ஆமா இப்போ நம்ம இருக்கிற டேஸ்ட் மோஸ்ட் குறையவே குறையாதுப்பா. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க அங்கே எச்ச ஊர்னுக்குது, அதான் அவன் பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பெரிய பைட் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பியாரு. இந்த cheers. cheers. ஃபுல் பேட்டிங் தான். இந்த வெயில் மட்டும் செம்மையா இருந்திருக்கும். சரி ஓகே, இதுதான் டார்கெட்டா. அங்க மோர் இருக்குது, குடிச்சிட்டு போயிடுவோம், அது பிரச்சனை இல்லை. சரி ஓகே, பெப்சி வேணும். போய் குடிக்கலாம். ஐடியா ஒன்று, எனக்கு பெப்சி வேணும். சின்ன பையன், நானே சும்மா இருக்கிறேன். சரி ஒருத்தர் சும்மாவே ஆடுவாரு, நீ வேற அதை சொல்லுங்கிறியா? குடோனை சாத்திட்டு பருத்தி மூட்டை நாங்கள் கிளம்புறோம். ஓகே அடிச்சிச்சு ஒரு நிமிஷம். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே எந்த ஊர்ல எந்த பண்டிகை ஆனாலும் கமெண்ட்ல மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. நாங்கள் அங்கே ஓடி வந்து இதே மாதிரி உங்களுடைய ஊர் வரலாறை பற்றி நாங்கள் பயங்கரமா எடுத்து பேசி நல்லா சாப்பிட்டு அவங்க ஊர்ல இருக்கிறோம் மஸ்தா மஜா பண்ணிட்டு போகலாம். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியா உற்சாகமா இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்க ஹார்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய வரும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பண்ணுங்கப்பா, அது மாதிரி பண்ணுங்கப்பான்னு சொன்ன ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பண்ணுறதே உங்களுக்காக தான் இல்லையாப்பா? ஆமாம், கரெக்டு தானே? கரெக்டு தான். சரி ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். இதே மாதிரி மஸ்தா மஜாவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு வீடியோ வெள்ளிக்கிழமை தான் வரும், ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் சொன்ன பார்த்தீங்களா தொன்னை பிரியாணி எப்போனா யாருன்னா தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் யாருன்னா மாட்டினீங்கன்னா உங்களுக்கு நான் அதை வாங்கி தரேன். ஓகே 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 பாய். இவரோட ஃபோன் நம்பர் நான் கமெண்ட் பின் பண்ணி விடுறேன். யாருக்காவது பிரியாணி வேணும்னா இவர் கால் பண்ணுங்க. எந்த டைம் தான் 24 hours வாங்கி தருவாரு. இந்த வீடியோ என்ன ஒரு நான் 30 வருஷம் நல்லா ஓடினாலும் பரவாயில்ல, அது 30 வருஷமே ஒரு கமெண்ட் வரும். இந்த 30 வருஷமே இல்லை பிரியாணி வாங்கி தரதான் போறாரு. ஓகே, இவர் நம்பர் நான் பின் பண்றேன். ஓகே பாய் மக்களே. பாய்.